பாஜக உள்ள விட்டது யாருன்னு கேட்டார். உள்ள விட்டது இந்த திமுக. 100 மேடை இல்லை, 1000 மேடையில் சொல்லுவேன். இந்தியா முழுக்க பாஜக வளர்வதற்கு காரணமே திமுக தான். தமிழ்நாட்டில் நல்லக்கண்ணையை தோக்கடிச்சு, சிபி ராதாகிருஷ்ணனை வெளில வச்சு, முன்பே சொன்னது போல ஹெச் ராஜாவை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி, அது மட்டும் இல்லாது இந்தியா முழுக்க பாஜக வளர்வதற்கு அச்சாரமிட்டது திமுக. முதல்ல 13 நாளில் வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்துருது, அறுதி பெரும்பான்மை இல்லை. அப்புறம் ஜெயலலிதா அம்மையாரோட ஆதரவோட 13 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை கலைக்கிறாங்க. அந்த கலைச்சியை முற்படுறாங்க, திரும்ப ஆதரவு திரும்ப பெறாங்க. திரும்ப பெற வேளையில ஓடோடி போய் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தது இந்த திமுக. இருந்தும் ஒரு வாக்கு வித்தியாசத்துல அந்த ஆட்சி கவிழ்ந்துருது. அதுக்கு பிறகு பாஜகவோட கூட்டணி போட்டு திமுக தேர்தல் சந்திக்குது. 99 தொடங்கி 2004 வரைக்கும் 5 ஆண்டு காலம் அதிகாரத்தை அனுபவிக்கிறார் வாஜ்பாய். 13 நாள் 13 மாசம்னு தட்டு தடுமாறி கொண்டிருந்த பாஜகவின் கரங்கள்ல சொலையா 5 ஆண்டுகள் அதிகாரத்தை கொடுத்தது இந்த திமுக. அதன் விளைவு இன்னைக்கு பாஜக உச்சாணி கும்பல இருக்கு, அறுதி பெரும்பான்மையோட இருக்கு. குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு உருட்டுவாங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன், குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்பட்டது 99 இல்ல 98. அதாவது அதிமுக கொண்டு வைக்கிறப்பவே குறைந்தபட்ச செயல் திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஏன் கொண்டு வரப்பட்டதுன்னா, முதல் முறையாக வாஜ்பாய் ஆட்சி 13 நாள்ல கவிழ்ந்து போறப்ப, அறுதி பெரும்பான்மை கிடைக்காதப்ப அவங்க கூடிய ஆலோசனை பண்றாங்க. நம்ம மேல ஒரு மதவாத சாயம் இருக்குது, மதவாத பார்வை இருக்கு, அதை விளக்கினா மட்டும்தான் சாத்தியம். அப்ப என்ன பண்ணலாம், அப்ப நாம குறைந்தபட்சமா செயல் திட்டத்தை வகுத்து மாநில கட்சிகளை உள்வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மாநில கட்சிகளை உள்வாங்க முற்படுறாங்க. அப்படி உள்வாங்கி தான் அதிமுகவோட 98 கூட்டணி வச்சாங்க. அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் 98 இருந்தது போலவே 99 இருந்துச்சு. ஆனா அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை சொல்லி நாங்க பாஜக கட்டுப்படுத்தோங்கிறாங்க. அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்னா காஷ்மீரோட மாநில தன்னுரிமை பறிப்பு, ராமர் கோயில் விவகாரம், பொது சொல் சட்டம், இது 3ஐயும் பேச மாட்டேங்கிறத. இந்த 3ஐயும் பேச மாட்டேங்கிறத. ஒருவேளை குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அதை செயல்படுத்துறாங்க கூட வச்சுக்கும், அதை அப்படியே பின்பற்றாங்க கூட வச்சுக்கும். இன்னைக்கு காஷ்மீரோட மாநில தன்னுரிமை பறிப்பை, இந்த ராமகோவில் விவகாரத்தை, பொது சொல் சட்டத்தை இன்னைக்கு பேசாம விட்டாலும் பாஜக கிட்ட அதிகாரத்தை கொடுத்து வலிமைப்படுத்தினோம்னா அந்த கட்சி வளர்ந்து தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கிறப்ப இன்னைக்கு பேசாது விட்ட குறைந்தபட்ச செயல் திட்டத்தையும் காஷ்மீரோட மாநில தன்மை பறிப்பையும் ராமகோவில் விவகாரத்தையும் மீண்டும் கையில் எடுத்து செயல்படுத்துவாங்கிற அந்த தொலைநோக்கு பார்வை ஏன் திமுகவும் இல்லை. ஆனா உண்மையிலே அதான் நடந்துச்சு. 2001 2004 வரைக்கும் கூட்டணி, பாஜக கூட்டணி திமுக. அதுக்கும் பிறகு 2004 பாஜக முடியுது, ஆட்சி முடியுது. 2014 நரேந்திர மோடி அறுதி பெரும்பான்மையோட ஆட்சியை வகைப்பட்டுறாரு. 2019 முதல் 5 ஆண்டுகள் ஆட்சி. அதுக்குள்ள காஷ்மீரோட தன்மையை பறிச்சாரான். 2019 காஷ்மீரோட தன்மையை பறிச்சாரான். 2024 ராமர் கோயில் திறந்துடுறான். மறுபடியும் என்றான்னா பொது சொல் சட்டத்தை கொண்டு வந்துருவான். அப்ப இதுக்கு அடித்தளமிட்டது யாரு? அடித்தளமிட்டது திமுக. இந்த வரலாற்று பிழையை செஞ்சுக்கிட்டு, வரலாற்று தவறை செஞ்சுக்கிட்டு வர்றவன் போறவனை போறா சங்கி சங்கின்னு முத்திர கொத்தலாமா? எல்லா சங்கித்தனத்தையும் திமுக செஞ்சிச்சு.